இரண்டாவதாக நம்மளுடைய ஹுத்பா ஷேக் அப்துல் முஹ்சின் காசிம் ஹஃபிதுல்லாஹ் ரமதான் என்பது குறிப்பிட்ட சில எண்ணப்பட்ட கொஞ்ச நாட்கள், சொற்ப நாட்கள். எனவே தவற முன்னால் நல்லமல்களை கொண்டு போட்டு கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக இஸ்லாமிய சபை முஸ்லீம்களை பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உறுதிமிக்க அடிப்படைகளை கொண்டு அமைக்கப்பட்ட மார்க்கம். அதனுடைய கடமைகளை உறுதிப்படுத்துகிறது. அதே நேரம் விரும்பத்தக்க நல்ல சுன்னத்தான அமல்களை கொண்டு அது அழகு பெறுகிறது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், அல்லாஹ் தன்னுடைய அடியார் மீது கடமையாக்கிய ஃபர்தான அமல்கள். ஹதீஸ் குதுஸி வந்திருக்கிறது, என்னுடைய அடியார் என் பக்கம் நான் அவனுக்கு ஃபர்லாக்கிய அமல்களை விட ஓப்பான ஒன்றை கொண்டு நெருங்க முடியாது. புகார் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். எனவே ஃபர்துகளில் மிகப்பெரிய ஃபர்லாக விருப்பமானதான் இஸ்லாமிய 5 கடமைகள். எனவே அதிலே எப்பொழுதுமே 4 செய்ய வேண்டிய அமல்கள், ஷஹாதத்து கலிமா, அதே போன்று 5 நேரம் தொழக்கூடிய தொழுகைகள், அதே நேரம் சில அமல்களுக்கென காலை மாலை பல தடவைகள் நிறுத்த வேண்டும். அதே போன்று ஆயுள் ஒரு தடவை, இன்னும் சிலது வருடாந்தம். எனவே ரமதான் இருக்கிறது ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய கடமைகளில் ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய கடமை. எனவே பொதுவாக காலம் நெருங்கிவிட்ட மசூலா சென்ற அந்த ஹுத்பாவில் வந்தது, நன்மாராயன் சொல்வார்கள், ரமதான் இருக்கிற பரக்கத் பொருந்திய மாதம், அல்லாஹ் நோம்பை கடமையாக்குகிறான், சொர்க்கத்து வாழ்த்து வானத்து கதவு திறப்படுகின்ற, நரகவாதம் மூடப்படுகின்றன, சைத்தங்கள் விலங்கிடப்படுகிறார்கள், 1000 மாதங்கள் சிறந்த இரவு இருக்கிறது. அந்த பாக்கியம் இழந்தவர் தான் பெரும் துப்பியாக்கியசாலி. அதே போல் ரமதான் எப்பொழுதுமே கண்ணியமான ஒரு விருந்தாளி, கண்ணியமான ஒரு பருவ காலம். அது உண்மையிலே மனித நன்மாராயத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் கொண்டு நம்மை முன்னோக்கி வருகிறது. அப்படித்தான் அதை கொண்டு தான் வரவேற்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் ரமதான் வரவேற்கப்படுவதில் மிக சிறந்த முறைதான் அது வர முன்னால் நல்ல உபகாரங்கள் செய்வது. எப்பொழுதுமே முகவுரை பின்னால் வரக்கூடியதுக்கு ஒரு நாங்கள் தலைப்பாக ஒரு முகவரியாக அமைகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான்லேருந்து தயாரிப்பார்கள். எப்பொழுதுமே ஆயிஷா சொல்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை விட அதிகமான நாட்கள் நோன்பு வேறு மாதங்களை காணவில்லை. ரமதான் பூர்த்தியாக ஷாபான் அதிகமாக. புகாரி முஸ்லிம் ரிவாயத். எனவே மிக சீக்கிரமாக நம்மை விட்டு நகர்ந்து பிரிந்து செல்லும் ஒரு விருந்தாளி, குறிப்பிட்ட நாட்கள். எனவே மனதைரியம் உள்ளவர்கள், ஆத்திரம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே ரஹ்மானுடைய அந்த அருள் காற்று வீசுகின்ற அந்த காற்றுக்கு தன்னை பட வைக்க வேண்டும். அருள் காற்று படுகின்றபடி செயல்பட வேண்டும். எப்படி நல்ல அமல்களை செய்ய மனதில் தைரியம் கொள்ள வேண்டும். கடமைகளில் உறுதியாக ஈடுபட வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீனை ஏகத்துவப்படுத்தி அதன் மூலம் தான் ஏகத்துவத்தின் மூலம் இபாதத்தில் லேசாகும். அதே போன்று அடியான் இபாதத்துடைய சுவையை ஏகத்துவத்தின் மூலம் தான் அனுபவிக்க முடியும், சுவைக்க முடியும். நான் தான் அல்லாஹ், என்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, என்னை வணங்குங்கள், தொழுகையுடைய ஞாபகத்துக்காக தொழுங்கள், தாஹா 14 ஓதினார்கள். அதே போன்று அமால்களில் மிக சிறந்த உன்னதமான அடிப்படையானுடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக என்று. நபி நீங்கள் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுக்கு தீனை தூய்மைப்படுத்தி இஹ்லாஸோடு வணக்கம் செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளேன். சுமர் 11. அதேபோல் பாவ மன்னிப்பு நோம்பிலே உண்மையிலே அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்ப்பது நிபந்தனையாக இருக்கிறது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து இஹ்திசாபன் அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும். புகாரி முஸ்லிம். அதே போன்று பொதுவாக நின்று வணங்கும் வணக்கங்கள், அதே போன்று ரமதானிலே இபாதத்து கூட அது நன்மையை எதிர்பார்த்து ஈமானுடன் செய்யப்படும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். யார் ரமதான் நின்று வணங்குவார் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்து மறுக்கும் பாவம் மன்னிக்கப்படும். புகாரி முஸ்லிம். நியத்து சரியாக இருந்தால், அதே போன்று உறுதியாக இருந்தால் பன்மடங்கு கூலி கிடைக்கும். அதே அல்லாஹ் தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய நல்வழிகளை செலவழிக்கக்கூடியவர்களுடைய உதாரணம் ஒரு வித்தை போன்றது. 7 கதிர்களை முழுவிக்கிறது. ஒவ்வொரு கதிரில் 100 வித்துக்கள், அது 700 மொத்தம் அல்லாஹ் நாடிற்கு பெருமடங்கு பெருக்கி கொடுப்பான். பக்ரா 261. இப்னு கஸீர் ரஹிமத்துல்லாஹி இஹ்லாஸை பொறுத்து, அந்த அமல்களை இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் பன்மடங்கு பெருக்கி கூலி கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை தன்னோடு இணைத்து பரிசுத்தமான தன்னோடு இணைத்து சொல்லியிருக்கிறான். அதே போன்று அதுக்கு பன்மடங்கு தகுந்த கூலியை தான் தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எனவே கொடையாளி தனக்கு தானாகவே கூலி கொடுக்கும் பொறுப்பை எடுத்தால் உண்மையில் அவருடைய மதிப்பெண்ணவென்று அல்லாஹ் கொடுக்கும் கொடையுடைய நன்கொடையுடைய வெகுமதியுடைய மதிப்பெண்ணவென்று கேட்கவே முடியாது. அப்படி கேட்பதற்கு பதில் கிடையாது. நீ என்ன மதிப்பென்று கேட்காதே, அப்படிப்பட்ட கூலி அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு அமலும் அவனுக்கென்று உரியது, ஆனால் நோன்பை தவிர எனக்குரியது பிரத்யேகமானது, நான் அதுக்கு தக்க கூலி கொடுப்பேன். புகாரி முஸ்லிம். இப்னு ஹஜர் ரஹிமத்துல்லாஹி சொல்கிறார்கள். எனவே தொழுகை இந்த இடத்துல நோன்பை கொண்டு பொதுவாக நாட்டம் என்னவென்றால், யாருடைய நோன்பு பாவங்களை சொல்லால் செயலால் எந்த பாவமும் கலக்காமல் தூய நோன்பாக இருக்கிறதோ அந்த நோன்பைத்தான் அல்லாஹ் கூலி தரும் பொறுப்பேற்றிருக்கிறார் என்று ஃபுகஹாக்கள் இமாம்கள் எல்லோரும் ஏகமனதாக கூறியிருக்கார்கள். எனவே மாதங்களின் தலையாக மாதம் உண்மையிலே பொறுமையோடு முயற்சித்து அமல் செய்ய வேண்டிய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கியிருக்கிறான். கண்ணியமான குர்ஆனை
மிக பரக்கத்தான மகத்துவமான இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ரமதானிலே வந்து ஓதி காட்டுவார்கள். நபியர்கள் ஓதுவார்கள், கேட்பார்கள், அவர்கள் ஓதுவதற்கு பரிமாறிக்கொள்வார்கள். முன்னோர்கள் ரமதான் வந்து விட்டால் ஏனைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய மஜ்லிஸ்களை விட்டுவிட்டு குர்ஆனை நோக்கி கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார். கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் ரமதானிலே ஒவ்வொரு 3 தினங்களுக்கு ஒரு நாள் குர்ஆன் முடிப்பார்கள். எனவே 10 குர்ஆன்கள் ரமதானிலே 10 இறுதி 10 நுழைந்து விட்டால் ஒவ்வொரு இரவும் பொதுவாக அவர்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் இறுதி 10. அப்போ முதல் 20 அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 6 குர்ஆன்கள் முடிப்பார்கள். கிட்டத்தட்ட 7 குர்ஆன். அதுக்கு பின்னால் இறுதி 10 ஒவ்வொரு இரவிலும் குர்ஆன் முடிப்பார்கள். கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் முக்கியமான ஒரு முஃபஸ்ஸிர். எனவே இந்த குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு பகலாக குர்ஆன் ஓதுங்கள், உள்ளங்கள் விரிவடையும். அதேபோன்று தொழுகை, ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை இரவு வணக்கம். மக்கள் எல்லாம் இரவு வணக்கம் ஒன்று சேருவது இந்த ரமதானுடைய விசேஷ அம்சங்களில் உண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இமாமுடன் சேர்ந்து இமாம் தொழுது முடிக்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் தொழுது முடிப்பாரோ இருப்பாரோ அவருக்கு ஒரு இரவு நின்று வணங்கிய நன்மை, அந்த இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். திருமதி ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். எனவே பொதுவாக அடியார்களுக்கு அல்லாஹ் விட்டும் எந்த கட்டத்திலும் தேவையற்றிருக்க முடியாது. நோன்பாளியருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்பட மாட்டாது. எனவே அல்லாஹ்விடம் நாடியதை கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பரோபகாரி, கொடையாளி, கண்ணியமானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹி சொன்னார்கள், பூமியில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார், அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான். அல்லது அந்த துஆவுக்கு பதிலாக ஏதேனும் ஒரு தீங்கை, கஷ்டத்தை அவரை விட்டு திசை திருப்பி விடுவான், தடுத்து நிறுத்தி விடுவான், பாதுகாப்பான். நோயினை விட்டும் தேங்கை விட்டும் அவர் பாவமான காரியத்தை முறை முறிப்பதற்கு தோதுவான துஆக்களை கேட்க முடியும் காலமில்லை. ஒரு மனிதர் கேட்டார், அப்போ நாங்கள் அதிகமாக துஆ கேட்போமே யார் ரசூலுல்லாஹ்? நாங்கள் அல்லாஹ் நீங்கள் கேட்க அதிகமாக தந்து கொண்டே இருப்பான். எனவே நீங்கள் அதிகமாக துஆ கேட்க அல்லாஹ் அதிகமாக பதிலளித்து கொண்டே இருப்பான். திரும்பி ரஹ்மத்துல்லாஹி. ரமதான் இருக்கிறதே கொடைத்தன்மை, பரஸ்பர அன்பு காட்டக்கூடிய, பலகீனர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய கொடைத்தன்மையுடைய மாதம், வாரி வழங்கக்கூடிய மாதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடையாளி, பொதுவாக நல்ல வாரி வழங்கக்கூடியவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியர்கள் சந்திக்கும் பொழுது ரமதானிலே விசேஷமாக பிரத்யேகமாக கொடைத்தன்மையில் ஈடுபடுவார்கள், பரோபகார இருப்பார்கள். வீசும் காற்றை விட, புயல் காற்றை விட சிறந்த வேகமாக வீசக்கூடிய அளவு வாரி வழங்கக்கூடியவர்கள். எனவே அவருடைய வீசும் காற்று அவருடைய பரவலாக எல்லோருக்கும் அவருடைய பிரயோசனம் கிடைக்கிறது, அவருடைய பிரயோசனம் முடிவு வராது. அதுபோல வீசும் காற்று போன்று சதக்கா அதனுடைய தோழருக்கு கியாமத் நாள் நிழல் கொடுக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானிலே ஒரு அனாதைகள், ஏழைகள் சேர்த்து கொள்ளாமல் இஃப்தார் செய்ய மாட்டார்கள். எனவே தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும். ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடமிருந்து பரிபூர்ணமான நெருக்கம் கிடைப்பது இந்த தௌபாவின் மூலம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் அனைவரும் தௌபா செய்யுமாறு இருக்கிற வெற்றி அடைவதற்காக வேண்டி. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள், மேலுங்கள் பாவமைச்சு பெறுங்கள், நீங்கள் மூமின்களே நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டி. நூன் 31 வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தௌவாப் என்று பேசுகிறேன், தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேர் வைத்திருக்கான், தனக்கு ஒரு பேரை. ஏன்? அடியார்கள் தன் பக்கம் மீள்வதற்காக வேண்டி. எனவே தௌபா செய்து யார் மீள்வார்களோ அவர் அல்லாஹ் மகிழ்கிறான், சந்தோஷம், திருப்தி அடைகிறான். அல்லாஹ் அவனுக்கு இடமளிக்கிறான், பாக்கியங்களை வழங்குகிறான், எனவே பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறான். எனவே ஒரு அடியானுடைய நாளில் சிறந்த நாள் எது தெரியுமா? அவன் தௌபா செய்த நாளாகும். இஸ்திக்ஃபார் எப்பொழுது நியாமத்துகளை ஏற்று வரும், அது தண்டனைகளை தடுத்து நிறுத்தும். ஷேக் இஸ்லாம் இப்னு ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், ஒரு அடியான் பாவத்தின் காரணமாக தான் எனக்கு கெடுதி ஏற்படுகிறது என்று அறிந்து கொண்டால் அதிகமாக இஸ்திக்ஃபார் தௌபா செய்வார். எனவே அவரை விட்டும் கெடுதியுடைய காரணங்கள் நீங்கிவிடும். அதேபோல் ஒரு அடியான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாகவும் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவனாகவும் ஆகிவிடுவான். எனவே நலவு பண்புடங்கள் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பாவங்கள் அந்த இஸ்திக்ஃபார் ஷுக்ர் செய்யும் காலமெல்லாம் கெடுதிகள் அவரை விட்டும் ஒதுங்கிக் கொண்டே இருக்கும், தூரமாகிக் கொண்டே இருக்கும். ரமதானில் அல்லாஹ் திக்ர் செய்வது உண்மையிலே நோன்பாளியுடைய ஒரு அலங்காரம், ஒரு ஆபரணம் போன்று. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், ஒவ்வொரு அமல் செய்யக்கூடியவருடைய சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்களிலே அதிகமாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்யக்கூடிய திக்ரை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள். எனவே நோன்பாளிகளிலே சிறந்தவர்கள் அல்லாஹ்வை அதிக திக்ர் செய்யக்கூடிய நோன்பாளிகள். எனவே அவருடைய நோன்போடு திக்ரிலும் ஈடுபடுவார்கள். உள்ளம் எப்பொழுதுமே பாவங்கள், கெடுதிகள், கெட்ட விடயங்கள், அசுத்தங்களை விட்டும் நீங்கி இருப்பது நோன்பாளியுடைய அந்தஸ்தை உயர்த்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்றைய நாள் எந்த சொத்து செல்வங்களோ ஆண் குழந்தைகளோ பயனளிக்க மாட்டா, யார் அல்லாஹ்விடம் தூய்மையான உள்ளத்தோடு வருவாரோ அவரை தவிர. பக்ரா 88 வசனம். எனவே ஃபுதைல் இப்னு அயாத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எங்களிடத்தில் யார் அதிகமான நோன்பு, அதிகமான தொழுகையை வைத்து அல்ல அந்தஸ்துகளை, பாக்கியங்களை அடைந்தது, எங்களிடத்தில் இருக்கின்ற தயால குணம், அதே போன்று உள்ளத்துடைய தூய்மை, மன தூய்மையை கொண்டு, கெட்டெண்ணங்களை விட்டு தூய்மையாக இருப்பதை கொண்டுதான் அந்தஸ்துகளை, பாக்கியங்களை அடைந்து கொண்டார்கள். எனவே நோன்பு என்பது சாப்பாடு குடிப்பை தவிர்த்து கொள்வது, உறுப்புகளை பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது, அதே போன்று பாவங்களில் மிக கெட்ட பாவம், மோசமான பாவங்கள் ஒன்றுதான் நன்மைகள் அளிக்கக்கூடிய புறம் பேசிவிட்டு தெரிந்து கொள்ளுதல், அதோட நன்மை நோன்பையை முறிக்கக்கூடிய ஹராமான பார்வையிட்டும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்வது. எனவே உங்கள் ஒரு கம்பீரம், ஒரு நிதான, ஒரு அமைதி இருக்கிற ரமதானிலே எப்பொழுதுமே நோன்பு இல்லாத காலத்தை, நோன்புடைய காலத்தை சமமாக்கி விடக்கூடாது.
முஸ்லீம்களை பொதுவாக நலவுடைய வாசல் ரமதானிலே எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கணும், திறந்த வண்ணம் இருக்கணும். ரமதான் அது போட்டி போடுவதற்கான ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மைதானம். எனவே அதிலே நல்லமல்களை விரைந்து செயல்படக்கூடியவர்கள் விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். யார் பாக்கியசாலி என்றால் பல்வேறுபட்ட அமல்களை செய்தவர் ரமதானிலே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே பல்வேறுபட்ட இபாதத்துகளை ஒன்றிணைந்து செய்தார். ஏனைய காலங்களில் இல்லாத இபாதத்துகள் எல்லாம் நோன்பு காலத்திலே இணைத்திருக்கிறார்கள், பல்வேறுபட்ட அமல். எனவே எந்த அளவு நாங்கள் அமல் செய்வோம் அந்த அமலுக்கு ஏற்றவாறு கூலி கிடைக்கும். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், யாருடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு திருப்தியான அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட அமல்களை செய்வாரோ, அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரிய அமல்களை இந்த உலகத்தில் செய்வாரோ, அவருடைய எப்பொழுதுமே மறுமையிலே அவர் இன்பமடையக்கூடிய பல்வேறுபட்ட கூலிகளை வெகுமதிகளை அவர் பெற்றுக்கொள்வார் சொர்க்கத்திலே. எனவே அவருக்கு அவருடைய அமல்கள் எந்த அளவு அதிகரிக்குமோ அந்த அளவு கூலிகள் பாக்கியங்கள் அதிகரிக்கும். எந்த அளவு பல்வேறுபட்ட அமல்களை செய்வாரோ அதுக்கு அவனை பாடுபட்டு முயற்சி செய்வாரோ அப்படி அந்த அளவுக்கு அவருடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன பெருகும். அதை அந்த பாக்கியங்கள் அடையும் பொழுது இன்பம் அடைவார், சுகண்டி அனுபவிப்பார். அவருடைய அமல்கள் அதிகத்துக்கு தக்கவாறும் அமல்களின் வகைகள் கூடுவதற்கு தக்கவாறும் கூலிகள் பாக்கியங்கள் சன்மானங்களுடைய வகைகளும் அதிகரிக்கும். எனவே சோம்பேறித்தனத்தையும் சோர்வையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதை குறிப்பிட்ட சில நாட்கள் தான் தந்திருக்கிறார், மிக விரைவாக சென்றுவிடும். எனவே யார் ரமதானை அடைந்து கொண்டவருக்கு பாக்கியம், அதே நேரம் நோன்பு நோற்று இரவு வணக்கம் புரிந்த நல்லவர்களை அதிகரித்தவருக்கும் நட்பாக்கியம் என்று சொல்லி முதலாக குத்துபாவை ஈமான்தாரிகளை உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி என்ற பக்கரா 150 பரக்கத் துஆ செய்து முதலாக குத்துபா எடுத்து குத்துபா ஹம்து ஸலவாத் தக்வா விஷயத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே இரவு பகல்கள் என்பது பொதுவாக காலங்கள் நம்முடைய அஜல் குறைந்து போகிறது. நம் மறுமை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். புத்திசாலியார் படிப்பினை பெற்று நல்லமல் செய்தவர். அதேபோல் நோன்பு உங்களோடு இருக்கின்ற இந்த சென்ற வருடம் உங்களோடு நோன்பு நோட்ட மக்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் யார் என்று உயிரோடு இருக்கிறார்கள், சில கபராளி இருக்கிறார்கள். சென்ற வருடம் இருந்தவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் நோம்பினுக்கு ஆசை வைக்கிறார், அவர் ஹயாத்தோடு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான ஆயுளை தந்து இந்த வருடம் உங்களை ஹயாத்தோடு வைத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னால் பாக்கியம் இலக்க முன்னால். எனவே ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கிறோம், முன்னோக்குகிறோம், ஆனால் அதை பரிபூர்ணப்படுத்துவோமா என்று நமக்கு தெரியாது. அதனால் முடியும் என்றால் மூத்தாகலாம். எனவே ஒவ்வொரு நாளை இதை செய்வன் ஆதரவு வைக்கக்கூடிய மேலனை வைக்கக்கூடிய யாரும் எல்லோருமே அதை அடைவது கிடையாதுன்னு சொல்லி அந்த விடயத்தை சொல்லி ஸலவாத் சொல்லி மருத்துவ நியாயத்தை ஸலவாத் சொல்லி துஆ பிரார்த்தனையோடு ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.